Hi dears, welcome back. இன்னைக்கு நம்ம சேனல்ல செம்ம ஸ்பைசியான தந்தூரி சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு சிக்கன் தந்தூரி பண்றதுக்கு நான் 5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த சிக்கன் பீசஸ் எல்லாத்துலயுமே இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்பதான் நம்மளோட மசாலா ஃபுல்லா உள்ள இறங்கி சிக்கனோட டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்துல 300 கிராம் தயிர் எடுத்திருக்கேன். நல்ல கெட்டியான தயிரை எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 5 கிலோ கறிக்கு நான் 6 ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாலாம் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். கரம் மசாலா 50 கிராம் சேர்த்துருக்கேன். சீரகத்தூள் 100 கிராம். மல்லித்தூள் 100 கிராம். கொத்தமல்லித்தூள், மிளகாய்த்தூள் 100 கிராம். அப்புறம் சிக்கன் மசாலா பொடி இருக்குல்ல, சிக்கன் 65 பொடி, அந்த பொடி வந்து 200 கிராம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இதுவும் சில்லி பவுடர் தான். 2 கப்பில் எடுத்து வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு கப்பை போட்டேன். இது 2வது கப். மொத்தமாக 100 கிராம் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இது கூட 100 கிராம் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒவ்வொரு சிக்கன் பீஸாக எடுத்து நம்ம இந்த மசாலாவை தடவி வச்சிடலாம். அந்த கட்டிங்ஸ்குள்ளே உள்ள ஃபுல்லாக நல்லா மசாலா தடவணும். அப்போ தான் நமக்கு வந்து தந்தூரி டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு பீஸாக எடுத்து மசாலாவை தடவிட்டு அந்த கப்பே நான் ஓரமாக அடுக்கி வச்சுக்கிறேன். இப்போ இதில் ஃபுல்லாக மசாலா தடவிட்டேன். 5 கிலோ சிக்கனுக்குமே இந்த மசாலா கரெக்டாக இருந்தது. இப்போ மசாலா தடவை இந்த சிக்கனை நம்ம வந்து ஓவர் நைட் ஊற வைக்கணும். இஃப் சப்போஸ் நீங்கள் மார்னிங் பண்ண போகிறீங்கன்னா நைட்டு மசாலா தடவி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. குறைஞ்சது 6 மணி நேரமாச்சும் நம்ம ஊற வைக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து தந்தூரி நல்ல டேஸ்ட்டாக வரும். இப்போ அதை நம்ம எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இதுக்கு வந்து தந்தூரி அடுப்பு யூஸ் பண்ணுறேன். இது வந்து அமேசானில் தான் வாங்கினேன். இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம கறி துண்டுகளை அடுக்கி மேலே மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வச்சுக்கணும். கொஞ்ச நேரம் நல்லா எரிய விடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து நல்ல கங்கு கிடைக்கும். இப்போ நம்ம சிக்கன் பீசஸ் ஒவ்வொன்றா எடுத்து இது மாதிரி அடுக்கி வச்சிடலாம். இதை அப்பப்போ நம்ம ஒரு விசிறி வச்சு நம்ம வீசி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து கங்குக்கு மேலே சாம்பல் பிடிக்காமல் இருக்கும். அப்புறம் இந்த சிக்கன் பீசஸ்க்கு மேலே எண்ணெய் இல்லைனா பட்டர் தடவி விடணும். அப்போ தான் வந்து நமக்கு காயாமல் இருக்கும். பட்டர் தடவுனிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட்டர் இல்லைனா எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் ப்ரெஷ் வச்சு தடவி விட்டிங்கன்னா நமக்கு வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகும், ஈஸியாகவும் இருக்கும். அப்பப்போ ஒரு விசிறி வச்சு வீசி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து சாம்பல் படியாமல் நல்லா எரியும். இது குக் ஆகிறதுக்கு 15 to 20 மினிட்ஸ் ஆகும். ஒரு பக்கம் வெந்ததும் அதை திருப்பி விட்டு இன்னொரு பக்கம் போட்டுக்கோங்க. இன்னொரு பக்கம் போட்டு அந்த பக்கமும் நம்ம நல்லா எண்ணெய் தடவிடணும். அப்போ தான் இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்ககிட்ட சிலிக்கான் ப்ரஷ் இல்லைன்னா எண்ணெயவோ இல்லை பட்டரையோ சும்மா மேலே ஊற்றி விடலாம். சிக்கன் பீசஸோட சைஸையும் அப்புறம் நம்ம வைக்கிற அந்த நெருப்பையும் பொறுத்து குக் ஆகிற டைம் வந்து மாறுபடும்.
குறைஞ்சது வந்து 15 மினிட்ஸ் ஆகும். செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. லெட்ஸ் ஸ்ப்ரெட் த ஜாய் ஆஃப் குக்கிங்.